என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவின் மூலமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு காணப்படுகிற சில சமய பிரச்சனைகளை குறித்து அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தான் சார்ந்த மதத்தின் கடவுள் அல்லாத வேற்று மத கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, அந்த கடவுளை நாம் வணங்கலாமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு அநேகருக்கு உண்டு. ஏன் இந்த கேள்விக்குறி என்றால், நாம் பல இடங்களில் கேள்விப்படுகிறோம், தான் சார்ந்த மதம் அல்லாத வேற்று மத கடவுளை வணங்குவதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சாதி சான்றிதழ் மறுக்கப்படுகிறது. இதனால் பல பேருக்கு நாம் வேற்று மத கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த கடவுளை வழிபடுவதற்கும் நமக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கின்றனர். அதற்காக தான் இந்த பதிவை தங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் பல உரிமைகளை நம் இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்காக வழங்கியுள்ளது. அதில் சமயம் சார்ந்த உரிமைகளை ஆர்டிகல் 25 28 வரைக்கும் நமக்கு உரிமைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் எதனை பார்க்க போகிறோம் என்றால், உறுப்பு 25 கூறப்பட்டுள்ள உரிமைகளை பார்க்க போகிறோம். உறுப்பு 25 ஒரு இந்திய குடிமகனாக உள்ள எவர் ஒருவரும் தான் சார்ந்த மதம் அல்லாத வேற்று மத கடவுளை தன் ஆன்ம நலனுக்கு அது ஏற்றது, தன் ஆன்ம வாழ்விற்கு அது நன்றாக இருக்கும் என்று அவர் கருதினால், அந்த கடவுளை, அவர் எந்த கடவுளை விரும்புகிறாரோ அந்த கடவுளை அவர் வெளிப்படையாக ஏற்கவும், அந்த கடவுளை வழிபடுவதற்கும் அந்த கடவுளை பற்றி பரப்புவதற்கும் உரிமை பெற்றவராக உள்ளார். இதில் இன்றைக்கு நாம் ஒரு கடவுளை வெளிப்படையாக ஏற்பதற்கும் அதனை வழிபடுவதற்கும் உள்ள வார்த்தைகளை மற்றும் சுருக்கமாக பார்க்கலாம். நம் இந்திய குடிமக்களாய் இருக்கிற எவர் ஒருவரும் தன் ஆன்ம நலனிற்காகவும் தன் ஆன்ம நல வாழ்விற்காகவும் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொண்டு வழிபடும் போது அவற்றனை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. தன் மனச்சான்றின்படி தான் ஏற்றுக்கொண்ட கடவுளை எவர் ஒருவர் வழிபடும் போதும், நான் முன்கூட்டியே சொன்ன செயல்களின் மூலம் ஒருவரை தடுத்தால் அது குற்றமாகும். ஏனென்றால் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு வழிபடுவதற்கு உரிமை கொடுத்துள்ளது. எனவே இந்த உரிமையை பறிக்கும் விதமாக எவர் ஒருவர் மிரட்டலின் மூலமாகவோ அல்லது வேறொரு செயல்பாட்டின் மூலமாக இந்த உரிமையை பறிக்க நினைத்தால் அது குற்றமாகும். அவ்வாறு முயற்சிக்கும் நபர் மீது காவல்துறையிடம் புகார் கொடுத்து அவர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த உரிமையானது முழுமையானது அன்று. இந்த உரிமையானது வரைமுறைக்கு உட்பட்டும் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டும் காணப்படுகிறது. அதாவது ஒருவர் தான் விரும்பிய கடவுளை ஏற்றுக்கொண்டு வழிபடும் போது பொது ஒழுங்கு, நல்வாழ்வு மற்றும் ஒழுக்க நெறி இவைகளுக்கு உட்பட்டு இந்த உரிமையை
நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தான் ஏற்றுக்கொண்ட கடவுளை பொது ஒழுங்கிற்கு எந்த விதத்திலும் பாதகம் விளைவிக்காமலும், ஒழுக்க நெறிக்கு எந்த விதத்திலும் குந்தகம் விளைவிக்காமலும் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இவ்வாறாக எந்த மதத்தின் கடவுளாக இருந்தாலும் நீங்கள் அந்த கடவுளை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளை வெளிப்படையாக நீங்கள் வழிபடலாம். அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்ட கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு பரப்புவதற்கும் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்றுக்கொண்ட சமயத்தை பற்றி, மதத்தை பற்றி பரப்புவது என்பது இன்றைக்கு பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இதனை பற்றி நான் அடுத்த பதிவில் மிக தெளிவாக, விரிவாக உங்களிடம் பேச இருக்கிறேன். எனவே இன்றைக்கு இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கும் அதனை வழிபடுவதற்கும் உரிமை உண்டு. அதனை தடுப்பதற்கு எவர் ஒருவருக்கும் உரிமை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி அடுத்த பதிவில் நாம் சந்திக்கும் வரை அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.